அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு போடலான்னு சொல்லிட்டு, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 20 ஏப்ரல் 2026 அட்சய திருதியை அப்படின்ற ஒரு நிகழ்வு வருது. இந்த அட்சய திருதியை என்ன பண்ணணும்? நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்கிறதுக்கு நிறைய க்யூவில் போய் நிற்பாங்க. ஆனால் அட்சய திருதியை என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சு தங்கம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தங்கம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பொருளை நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம். அட்சய திருதி அப்படின்னு சொன்னாவே முக்கியமாக அட்சயம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா வளருதல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு இருக்குது. இப்போ வீட்டில் வந்து முக்கியமாக மகாலட்சுமின்னு சொல்லப்படுகின்ற உப்பை வந்து வாங்கி வைக்கணும். நம்ம உப்பு பருப்பு, ஓகேங்களா? உப்பு பருப்பை வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து எல்லாருமே வீட்டில் காத்தால் போயிட்டு இந்த நாளில் உப்பு பருப்பு ஏற்கனவே இருக்குது சார், பரவாயில்ல, உப்பு பருப்பு மட்டும் வந்து நாளைக்கு வந்து வாங்கி வைங்க. அந்த லக்ஷ்மி தான் வளரும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அதனால் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, வளருதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எங்கே வளரணும்? லக்ஷ்மி வளரணும். லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரணும். லக்ஷ்மின்னு சொன்னாவே உப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இந்த உப்பை வந்து வீட்டில் வாங்கி வைங்க, பருப்பை வந்து வாங்கி வைங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஸ்வீட்ஸ் வாங்கி வைங்க, ஓகேங்களா? இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் உப்பு பருப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து வாங்கி வைங்க. அட்சய திருதியை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.